ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் கேமரா தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 1200 ரேட்டு அரௌண்டு. ஸோ இதுக்கான மைக்கு வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபா. ஸோ இது 1200 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்தே இல்லை. நீங்கள் இதை வச்சு விலாக் பண்ணிங்கன்னா பிக்சர் குவாலிட்டி வந்து சரியாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பெரியஸாக வந்து இந்த குவாலிட்டியில் பிக்சர் குவாலிட்டி வந்து சரியாக வரல. என் நம்பி அதனாலேயே வந்து அவன் தான் வாங்கியிருந்தான், என் நம்பி தான் வாங்கினான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவன் ரிட்டர்ன் போட்டான். இந்த பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமரா வந்து ஆன் ஆயிரும். உங்களுக்கு தெரியுதா, கேமரா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேமரா ஆனில் இருக்குது. இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. மொபைல் எடுக்கிறத விட பெருசாக குவாலிட்டி வந்து இல்லை. சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மைக் ஆன் ஆஃபு. மைக் இது அழுத்தினா ஆன் ஆகும், இது அழுத்தினா ஆஃப் ஆகும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப்காக இந்த கேப் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்புறம் இந்த ஸ்க்ரூ போல்ட்டு வந்து மவுண்டிங் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக மைக் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் போட்டாச்சு, அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக் ஓப்பன். கேமரா ஒரு டைம் வாங்க போகிறோம், குவாலிட்டியே வாங்கிக்கோங்களே அப்படி தான் என் நம்பிக்கை சொல்லி வச்சுருக்கேன். அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. குவாலிட்டியே சரியில்லை. நீங்கள் தெரிஞ்சு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க எதாக இருந்தாலுமே. பார்க்க லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது, பட் பிக்சர் குவாலிட்டி எதுவுமே நல்லா இல்லை. வீடியோ வந்து நல்லா வருமானு டவுட்டு தான். வராது.